ரீசெண்டா நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல ஒரு क्वेश्चन கேட்டிருந்தேன். என்ன பட்ஜெட் செக்மெண்ட்ல மொபைலை பத்தின வீடியோ உங்களுக்கு வேணும்னு நிறைய பேர் வோட் பண்ணது 30,000 ரூபாய்க்குள்ள பெஸ்டான மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றதுக்காக தான். சோ இந்த வீடியோ அண்டர் 30,000 குள்ள என்னென்ன பெஸ்ட் மொபைல்ஸ் இருக்கு, லாஸ்ட் 6 மந்த்க்குள்ள என்னென்ன பெஸ்ட் மொபைல் லான்ச் ஆச்சு. சோ டியூரேஷன் ரொம்ப தள்ளி போல லாஸ்ட் 6 மந்த் அப்படின்னு எடுக்கிறப்போ நமக்கு மொபைல் லிமிடெட் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. அதிகபட்சமாக ஒரு 6 to 7 மொபைல்ஸ் தான் இருக்கும். அதுலயும் ஃபில்டர் பண்ணி பெஸ்டான மொபைல்ஸ் தான் இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன். சோ இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் மொபைல் டெக், நான் சுந்தர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல IQ Neo 7 6.78 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கேமரான்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார், 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா இந்த பிரைஸுக்கு வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்கலாம், பட் வந்து அது இங்க மிஸ் ஆகுது. ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 120 வாட்ஸ்க்கான ஃபிளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல 50% சார்ஜ் ஆகிற மாதிரியான சார்ஜிங் அடாப்டர் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. ப்ராசஸர் எடுத்துக்கிட்டோம்னா MediaTek Dimensity 8200 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கேமிங் பொறுத்த வரைக்கும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும். கேமிங் அப்படின்னு வர்றப்போ 90 FPS வரை நமக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். Android வெர்ஷன் 13 மேல ஃபண்ட் சாய்ஸோட இந்த மொபைல் கிடைக்குது. 8 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அவைலபிளா இருக்கு. பில்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்திருக்காங்க. பிளாட்வேர்ஸ் கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மொபைலோட வேரியன்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மொபைலோட பிரைஸ் 29,000 ரூபாய்க்கு Amazonல சேல் பண்றாங்க. எனக்கு இன்னுமே கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது வந்து ரேம்லயும் எனக்கு அதிகமா வேணும், ஸ்டோரேஜும் அதிகமா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட மொபைலோட பிரைஸ் 33,000 ரூபாய்க்கு Amazonல சேல் பண்றாங்க. சோ எனக்கு ரேம்காகவும் ஸ்டோரேஜ்காகவும் எக்ஸ்ட்ரா 4,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண நான் ரெடி அப்படின்னா நீங்க அதையே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா Samsung Galaxy A34 6.6 இன்ச்ல சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. கேமரான்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. இங்க டெப்த் சென்சார் மிஸ் ஆகுது. சோ கேமரா அப்படின்னு ஓவரால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு இம்மர்சிவான கேமரா அப்படின்னு சொல்லலாம். டீசெண்டா இருக்கும் இந்த பிரைஸ்ல இந்த கேமரா. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி, 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. ப்ராசஸர் எடுத்துக்கிட்டோம்னா MediaTek Dimensity 1080 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்மூத்தான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். கேமிங்க்குமே ஸ்மூத்தர் FPS எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். மத்தபடி ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் நல்லா இருக்கும் இந்த ப்ராசஸர். அப்ளிகேஷன் ரெஸ்பான்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரேபிட் அப்ளிகேஷன் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸரும் நமக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். Android வெர்ஷன் 13 மேல Samsung One UI யோட வந்துருது. 9 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அவைலபிளா இருக்கு. NFC அவைலபிளா இருக்கு. மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டுமே தனியா டெடிகேட்டட் ஸ்லாட்டுமே அவைலபிளா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய கான்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் கொஞ்சம் லைட் வெயிட்டா வந்து ஃபீல் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், பாக்ஸ்ல அடாப்டர் வராது. சோ சாம்சங்ல இப்ப ரீசெண்டா பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படினே சொல்லலாம், பாக்ஸ்ல வந்து அடாப்டர் வராம இருக்கிறது. சோ இந்த மொபைலோட வேரியன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மொபைலோட பிரைஸ் 32,000 ரூபாய்க்கு Amazonல சேல் பண்றாங்க. சோ பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல அதிகபட்சம் 1750 ரூபாய் வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்க இந்த மொபைல 30,250 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். பட் வந்து சார்ஜருக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுங்க. என்னுடைய பட்ஜெட் 30,000க்கும் கீழே அப்படின்னா அடுத்தடுத்த மொபைல்ஸ் வருது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா Realme 11 Pro Plus 6.7 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளே வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்துருது. கேமரா அப்படி நீங்க பாக்குறப்போ பிரைமரி கேமரா 200 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுக்குறாங்க. 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. பட் இங்க கேமரால ஒரு சின்ன ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்க பார்க்க முடியுது. 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 100 வாட்ஸ்க்கான சூப்பர் வுக் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 26 மினிட்ஸ்ல ஃபுல் மொபைலுமே சார்ஜ் ஆயிரும். ப்ராசஸர் அப்படின்னு வர்றப்போ MediaTek Dimensity 7050 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. CPU பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். லோ பவர் கன்சம்ஷனா இருக்கும். Android வெர்ஷன் 13 மேல Realme யோட இந்த மொபைல் வந்துருது. 9 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இந்த மொபைல் வந்துருது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ கான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிளாட்வேர்ஸ். இப்போ பிளாட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா மொபைலுமே பிளாட்வேர்ஸ் வந்து வரதான் செய்யுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த OIS கேமரா பாத்தீங்கன்னா 4K மோட்ல சப்போர்ட் பண்ணல அப்படின்றது தான். சோ இது வந்து நீங்க இந்த மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மொபைலுடைய பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், என்னென்ன வேரியன்ட் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மொபைலோட பிரைஸ் 30,000 ரூபாய்க்கும்,
12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மொபைலோட பிரைஸ் 31,000 ரூபாய்க்கு அமேசான்ல சேல் பண்றாங்க. சோ பேங்க் ஆஃபர்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே இந்த மொபைலே கம்மியான பிரைஸ்க்கு வாங்கலாம். கிட்டத்தட்ட 1,750 ரூபாய் வரைக்கும் இந்த மொபைல்ல நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்ததா Realme Narzo 60 Pro 6.7 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளே வித் 120 Hz refresh rate ஓட கொடுக்குறாங்க. கேமரான்னு வர்றப்போ பிரைமரி கேமரா 100 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுக்குறாங்க. எங்க டுவல் கேமரா செட்டப் தான். இங்க ஆப்டிகல் ஜூமையும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸையும் கண்டிப்பா மிஸ் பண்ற மாதிரியா தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 1000 mAhல பேட்டரி 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 18 நிமிஷத்துல 50% மொபைல் சார்ஜ் ஆகிற மாதிரியா சார்ஜிங் அடாப்டர் சப்போர்ட் பண்ணும். ப்ராசர்னு வரப்போ MediaTek Dimensity போன மொபைல்ல பார்த்த மாதிரி தான் 7050 ப்ராசர் கொடுக்குறாங்க. லோ பவர் கன்சம்ஷன் இருக்கும். கேமிங்க்கு வந்து ஸ்மூத்தான ஒரு FPS இருக்கும். CPU பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 மேல Realme யோட வந்துருது. 9 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்மே அவைலபிளா இருக்கு. டோட்டல் அந்த மொபைல்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. 12GB RAM 1TB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொண்ட இந்த மொபைலோட பிரைஸ் 30,000 ரூபாய்க்கும் 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மொபைலோட பிரைஸ் 27,000 ரூபாய்க்கும் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மொபைலோட பிரைஸ் 24,000 ரூபாய்க்கும் அமேசான்ல சேல் பண்றாங்க. சோ பேங்க் ஆஃபர்லாம் அதிகபட்சமா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1000 ரூபாய் வரை டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். சோ இந்த மொபைல் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணி பாருங்க. அடுத்ததா Oppo Reno 80 6.7 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளே வித் 120 Hz refresh rate கார்னிங் Gorilla Glass வெர்ஷன் 5 ப்ரொடெக்ஷனுமே அவைலபிளா இருக்கு. ட்ரிபிள் கேமரா செட்டப் 108 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சாரும் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சாரும் கொடுத்துறாங்க. சோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. சோ ஓவராலா கேமரான்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரைமரி கேமரா நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லோ லைட்ல போட்டோகிராஃபி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இங்க என்ன மிஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நமக்கு ஆப்டிகல் ஜூமையும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸையும் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட்ல 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. 4800 mAhல 67 வாட்ஸ்க்கான சூப்பர் வூப் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 44 நிமிஷத்துல 100% ஃபுல்லாவே சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. சோ ப்ராசர் அப்படின்னு பாக்குறப்போ Snapdragon 695 ப்ராசர் கொடுக்குறாங்க. சோ 695 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஓல்டு ப்ராசர் தான். சோ இந்த செக்மெண்ட்ல வேற ப்ராசர் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சோ இருந்தாலும் வந்து கேமிங்க்கு ஓரளவு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 மேல கலர் ஓஎஸோட இந்த மொபைல் வந்துருது. 13 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. NFC அவைலபிளா இருக்கு. ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கருமே அவைலபிளா இருக்கு. சோ இந்த மொபைலோட வேரியன்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மொபைலோட பிரைஸ் 30,000 ரூபாய்க்கு அமேசான்ல சேல் பண்றாங்க. சோ பேங்க் ஆஃபர்லாம் நீங்க யூஸ் பண்ணது போக இந்த மொபைல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,250 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ இப்போ நம்ம இந்த 30,000 ரூபாய் செக்மெண்ட்ல லாஸ்ட் 6 மந்த்ல என்னென்ன மொபைல் லான்ச் ஆச்சு அப்படின்றத பார்த்து நம்ம வந்து அதுலயும் பெட்டரான மொபைல்ஸ் எடுத்து கொண்டு வந்திருக்கோம். சோ இந்த மொபைல்ஸ்ல எந்த மொபைல் நீங்க சூஸ் பண்றதுனா சூஸ் பண்ணுவீங்க, இல்ல எந்த மொபைல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஷன் பண்ணுவீங்க. சோ அடுத்து என்ன வீடியோ பத்தி நம்ம வந்து என்ன மொபைல்ஸ் பத்தின வீடியோ வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. முக்கியமா உங்களுடைய டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சோ இது வரைக்கும் பொறுமை வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிற வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day. அறிவோம் பல.